உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலேயும் அநேக விதமான பாடுகள், ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் எதிர்ப்பு. வாழ்க்கை என்பது எப்போதும் ஒன்று போல இருக்காது. ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் பாடு, எதிர்ப்பு, பிரச்சனை உண்டாகும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் யோபு எனப்பட்ட ஒரு தேவமனுஷன் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் இன்னும் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். மனித வாழ்க்கையில் எப்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வோம், எப்பொழுது ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம், எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்போது, ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், தேசத்தில் செய்யும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று பாடல் நம்ம அறியாமலே வரும். வேதமும் அதுதான் சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லப்படுகிறார். அதே வேளையிலே மனித வாழ்க்கையிலே, குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாசியுடைய வாழ்க்கையிலே சில சமயங்களில் கஷ்டம், பாடு, நஷ்டங்கள், மரணமே வரலாம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பு கொள்கிற மனுஷன். அவனுக்கு கொடுத்த ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். என் தாசனாகி யோபு என்று சாட்சி கொடுத்தார். அவருக்கு திரளான ஆஸ்தி இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். 10 பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். சந்தோஷமாக எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரே நாளிலே அவருடைய ஆஸ்தி அழிந்து போனது, அவனுடைய பிள்ளைகள் அழிந்து போனார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் யோபு சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தார் என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம் வரும், எடுத்தார் என்பது ஸ்தோத்திரம் வராது. அது உலகத்தாருடைய பார்வையில் பெரிய கஷ்டம். ஆனால் யோபு கர்த்தருக்கு பயந்ததுனால எல்லா நிலைமையிலும் சங்கீதக்காரனை தாவி சொன்ன போல, நான் கர்த்தரை எக்காலத்தை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாழ்வில் இருக்கும். அது நன்மையான காலமாக இருந்தாலும் சரி, அது தீமையான காலமாக இருந்தாலும் சரி, எப்போதும் ஸ்தோத்திரம் வழங்க கற்றுக்கொண்டான். யோபு சொல்லும்போது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உலக பிரகாரமாக நன்மையான காரியங்கள் வரும்போது நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். யோபுடைய மனைவியும் கூட அதான் சொன்னாங்க, நீங்கள் தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு சொன்னாங்க. அவருடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது நன்மையான காரியம் நடந்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம், இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இல்லை. இதுதான் உலகத்தாருடைய பார்வையில் இன்றைக்கி இருக்குது. திருமதி யோபு மட்டும் அல்ல, இன்றைக்கி எல்லா மதிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட மேலாக பிலிப்பியர் நிருபம் 1 அதிகாரம் 29 வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, அவரிடத்தில் பாடுகளை அனுபவிப்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டுக்கிறோம். நாட்களில் செழிப்பின் உபதேசங்கள் வந்து பார்க்கிறோம். ஆனால் பாடு வராது, கஷ்டம் வராது, நஷ்டம் வராது என்று சொல்லி ஒரு கூட்டமான மக்கள் பிரசங்கிப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடு வரட்டும், கஷ்டம் வரட்டும், கண்ணீர் வரட்டும், மரணமே வரட்டும், ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றுமே பிரிக்க முடியாது. அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 5 அதிகாரம் 40-41 வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த ஆண்டவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானப்படுவதற்கும், நாங்கள் பாடுபடுவதற்கும், நிந்திக்கப்படுவதற்கும் நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம் என்று சொல்கிறார். பாடுகளின் மூலமாகவே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். பாடுகள் எப்போதும் நிரந்தரமாக இருப்பதில்லை. ஒரு தெய்வ மனித விதமாக சொன்னார், ப்ராப்ளம் இஸ் நாட் பெர்மனன்ட் பட் சொல்யூஷன் இஸ் பெர்மனன்ட் சொன்னார். ஆகவே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள் நிச்சயமாகவே நல்ல பலனை காண்பீர்கள். யோபுடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் இழந்தாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை இழந்தவர்களை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆகவே இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் தரக்கூடிய வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையாக இருப்பேன், பாடுகள் மத்தியிலையும் சந்தோஷமாக இருப்போம், கர்த்தர் நமக்கு பரம வெற்றியை கொடுப்பார். மே காட் பிளஸ் யூ. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன்.